சென்சார் 2 ஓடிடி சென்சார் வேறு, டிவி சென்சார் வேறு, படத்துக்கு சென்சார் வேறு. ஸோ ஓடிடி சென்சாரில் அதெல்லாம் கிடையாது. ஸோ நீ பேர்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் யூ சர்டிஃபிகேட் வாங்கணுன்ட்டு சென்சாரில் அதே மாதிரி தான் நோ கட்ஸ்ன்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க. க்ளீன் யூ சர்டிஃபிகேட் தான் வாங்கினேன். சரி, எனக்குள்ளே நான் ஒரு டாஸ்க் வச்சுங்களேன். என்னென்னா, நீங்கள் விலங்கை வந்து பருத்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் விலங்கை நான் எழுதுனது கிச்சனோட பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, நாய் தூக்கிட்டு போய் ஈத்த காட்டுக்குள்ளே போட்டுருச்சு. அதுதான் ஒரிஜினல் நடந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுதுங்கிறதுக்காக இந்த கிச்சான் தான் இந்த தலையை எடுத்துன்னா என்ன பண்ணுறது? சரி, 8 கொலையை பண்ண கிச்சான்னு யார்? எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணா? எதை யோசிக்கிறோமோ, எது உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கோ அது உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் 100 தடவை நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, அது உங்கள் கண்ணில் படவே படாது. ஏன்னா உங்கள் மைண்டில் அது இருக்கும். அது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக தேடிக்கிட்டே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டில் அது உங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என் அசிஸ்டன்ட் சொல்கிறான், என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட இதை காரணத்தினா நான் சொல்லலை, உங்கள் மாமாவை பற்றி சொல்கிறான் தான் நான் சொன்னேன். அவனுக்கு இன்ட்ரோ பிளாக் கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கே தெரியாது அவங்க கொடுத்து தான் இன்ட்ரோ பிளாக்னு. இல்லைண்ணே, எனக்கு வந்து கதை எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற படம் ஓப்பன் பண்ணோம், நீங்கள் படிக்கிற புக்கு ஓப்பன் பண்ணோம், நீங்கள் பார்க்குற மனிதர்கள் ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு ட்ராவல் ஓப்பன் பண்ணுவோம், ஒரு நாய்க்குட்டி ஓப்பன் பண்ணுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். நான் ஒரு படம் பார்த்துருந்தேன். நான் பசங்க 2 ஒர்க் பண்ணுறப்போ ஏடிஹெச்டியை பற்றி ரிசர்ச் பண்ணோம். எங்கள் டேரக்டர் வந்து ஏடிஹெச்டியை பற்றி படினார். நான் நிறைய தடவை பீடியாட்ரிஷன்ட்ட போயிருக்கேன். இந்த ஏடிஹெச்டி போஸ்டர் அங்கே ஒட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இது வரைக்கும் கவனிச்சதே கிடையாது. நான் அசிஸ்டன்டாக இருக்கிறப்போ என்னை வந்து வடபழனியில் நைட்டு தூங்காமல் என் ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து போயிட்டுருக்கிறப்போ டீ குடிக்கிறதுக்காக வரப்போ 2 மணிக்கு நீ போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு போனாங்க. நீங்கள் நடந்து வரீங்க, ஏறுகடா எல்லாம் வண்டியிலன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்னையை கொண்டு போய் அந்த விஜயகாந்த் சார் வீடு இருக்குல்ல, அந்த ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லவும் நான் உள்ளே போய் பார்க்குறேன்னு, நான் ஜெயில் பார்க்குறேன்னு அப்போ போய் ஸ்டேஷன் பார்த்தேன் தான். நான் அந்த ஸ்டேஷனே எனக்கு விலங்குக்கு ஹெல்ப் ஆச்சு. நான் பசங்க 2 ஏடிஹெச்டி பற்றி படித்தது இப்போ மாமனில் ஹெல்ப் ஆகிருக்கு. ஏடிஹெச்டி பற்றி தான். ஏன்னா நீங்கள் எல்லா மனிதர்கள்டையும் போய் அவங்களுடைய வாழ்க்கையை படிக்க முடியாது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை படிங்க. அதை தான் புக்காக அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை, அவங்க கற்றுக்கிட்டது, அவங்க நாலேஜ், அது எல்லாத்தையும் தான் புக்காக வந்துடுது. அந்த புக்கை படிக்கிறப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடுது. சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டுன்னு சொன்னால் நான் சாப்பிட்டேன், இது ஒரு சூற கிரிஞ்சுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா? இது வந்து நான் பார்த்து கமெண்ட் அடிக்க முடியா? என்னடா நீங்கள் என்ன இருக்கும்ல. ஆனால் ப்ராப்பராக ஒரு ஹாரர் கதை எழுதுங்களேன். நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச 2 ஓடிடியில் ப்ராப்பர் ஹாரர் கதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்பராக ஒரு ஹாரர் இல்லை, எல்லாமே ஹாரருக்குள்ளே வந்து ஒரு காமெடி பண்ணிடுறாங்க, ஒரு ட்ராமா பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையுமே ப்ராப்பரான ஒரு ஹாரர் வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஜானர், இப்போ என்ன ஓடும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. உங்களுக்கு எது எக்ஸைட் பண்ணுதுன்னு யோசிங்க. இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி ஹாரர் சும்மா ஒரு பேச்சு சொல்ல, இன்றைக்கி வந்து ஃபேமிலி. ஸோ இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய காசும் மிகப்பெரிய புகழும் கிடைக்கிறது இந்த சினிமா. அதுக்கு நீங்கள் எவ்வளோ உழைக்கணும். ஒரு மிகப்பெரிய நடிகர்னு வகை சுடாவை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் சேதனை நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவருடைய ட்ராமா ஆக்டிங் பற்றி நம்ம போய் ஐடென்டிஃபை. கொரோனா டைமில் எங்கே போடுன்னு தெரியாமல் விமல்னை வீட்டுக்கு போனோம். அங்கே போய் விமல்னை வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ என்கிட்ட ஒரு கதை இருக்குண்ணே போலீஸ் சொன்னால், அவரு இல்லை நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
விலங்குல வந்து ரொம்ப எளிமையா வேர்ட்ஸை யூஸ் பண்ண, நம்ம நேச்சுரலா பசங்க பேசிக்கிறது இந்த மாதிரி பேர்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அது இன்னுமே பூம் பண்ணி விட்டுச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா ராவா இருந்தது, இன்னுமே நல்லா என்டர்டெயின் பண்ணிச்சு அது. அதுக்கு வந்து சென்சார் கிட்டலாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சென்சார் அது என்ன ப்ராசஸ் என்னாச்சு? நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்குலாம் அது நடக்குமா ஒரு பயம் வருது. அது வந்து சொல்லுங்க. ஏன்னா இப்போ பார்க்குற படம்லாம் மியூட் பண்ணிடுறாங்க. அது வந்து எப்படி? சென்சார் 2 ஓடிடி சென்சார் வேறு, டிவி சென்சார் வேறு, படத்துக்கு சென்சார் வேறு. ஸோ ஓடிடி சென்சாரில் அதெல்லாம் கிடையாது. ஸோ நீ பேர்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் விலங்கில் பேர்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணேன். ஆனால் என்னென்ன பிரச்சனைனா, விலங்கு பண்ணோன்னே நான் ரொம்ப ராவாக இருக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக பண்ணேன். அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு. பட் என்ன என்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக சொன்னாங்கன்னா, அதை பார்த்தவங்க எல்லாருமே நல்லா எடுத்திருக்கீங்க, என் ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன், என் பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்க நினைக்கிறேன், நீங்கள் நிறைய கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து எங்கள் 2 பேருக்குமே ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒன்று நம்ம ஆடியன்ஸை சுருக்கிக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு படம் வரப்போ ஒன்று நம்ம ஆடியன்ஸ் இருக்கு, நமக்கு அதுக்கு வேணாம் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் அந்த படம் புரியணும்ல. பேர்ட் வேர்டை விட பீப் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பேர்ட் வேர்ட்ஸை விட பீப் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் என்ன நான் ஃபஸ்ட் ஆக்சுவலாக அதை கட் பண்ண சொன்னேன். பட் ஓடிடியில் வந்து இல்லை இருக்கட்டும், ராவாக இருக்கட்டும், அது ஒரு இதாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லாயிருக்கும், பிடிக்கும் பசங்களுக்கு, அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் விட்டாங்க. பட் அது நான் அது தேவையில்லையோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் பியூராக மாமனில் கெட்ட வார்த்தையே இல்லாமல், நோ கட், நோ ஷார்ட் கட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, குடும்பங்கள் கொண்டாடும் மாதிரி யூ சர்டிஃபிகேட் வாங்கணுன்ட்டு சென்சாரில் அதே மாதிரி தான் நோ கட்ஸ்ன்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க. க்ளீன் யூ சர்டிஃபிகேட் தான் வாங்கினேன். எனக்குள்ள நான் ஒரு டாஸ்க் வச்சுங்களேன், என்னென்னா கெட்ட வார்த்தையை வச்சு கேலப் பண்ணி அந்த இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக சரி ஓகே, கெட்ட வார்த்தை இல்லாமல் நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படி நமக்குள்ளார ஒவ்வொன்றா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது தான். அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. கெட்ட வார்த்தை வந்து ஒரு விஷயத்த வேறு மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு பீப் போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க தேவை கிடையாது. ஒரு கெட்ட வார்த்தை பேசட்டும், அங்கே பீப் போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சென்சார் போர்டு வந்து தனித்தனி. டிவிக்கு சென்சார் வேறு, எல்லாத்துக்கும் நீங்கள் சாங் போடணும், சன் மியூசிக்கில் ப்ளே ஆகணும்னா சென்சார் வாங்கணும். ஸோ அதனால் 3 சென்சார் போர்டுமே தனித்தனி. அதனால் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். கதை எப்படி ஸ்க்ரீன் ப்ளேவாக டெவலப் ஆகுது, அதானே உன்னோட கேள்வி, கரெக்டாக? கதை எங்கேருந்து ஒன்றை எக்ஸைட் பண்ணுற ஒரு சம்பவமோ ஒரு விஷயமோ ஒரு கேரக்டரோ, ஒவ்வொரு படம் ஒவ்வொன்று. இப்போ விலங்குல என்ன எக்ஸைட் பண்ணுச்சுன்னா, அவன் வந்து ஒரு கன்ஃபெஷன் பண்ணான், அந்த அக்யூஸ்ட்டு நான் தான் அந்த 8 கொலையை பண்ணேன்னு. அதோட அவங்களோட ரியாக்ஷன்ஸ் தான் வந்து என்னை எக்ஸைட் பண்ணுச்சு. ஸோ நான் எங்கேருந்து கதையை ஆரம்பிச்சேன்னா அங்கேருந்து ஆரம்பித்தேன். அப்போது 5th எபிசோடில் வரும். அது 5th எபிசோடு கடைசி இதில் வரும். 5th எபிசோடில் கதையை ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கதை எழுதுகிறேன். ஓகேவா? இப்போது இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஓகே, இப்போது 8 கொலையை வந்து அவனே ஒத்துக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஒரு கன்ஃபெஷன் பண்ணுறான். இதுதான் ஐடியா. அப்போ இதில் ஃபஸ்ட்டு கொலை எங்கே நடந்துச்சு அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் விலங்கை வந்து பருத்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் விலங்கை நான் எழுதுனது கிச்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. நீங்கள் இந்த படத்தை இன்னும் நல்லா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷாட்டே ஒரு காட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுவோம். அப்போது யாரோ உள்ளே ஓடுவாங்க, உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அதெல்லாம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு கிச்சான் தான் தெரியும். கிச்சான் வருவான், தலையை அறுக்க ட்ரை பண்ணுவான், தலையை அறுத்துட்டு இருக்கிறப்ப நடுவில் ஒரு போலீஸ்காரன் வந்துடுவான். அதெல்லாம் அந்த தலையை அப்படியே விட்டு போயிடுவான். போனவனுக்கு நைட்டு ஃபுல்லாக வீட்டில் தூக்கம் வரல. தூக்கம் வராதவன் என்ன பண்ணுறான்னா, காலையில் எழுந்திரிச்சு காட்டுக்கு போகலாமா ஸ்டேஷனுக்கு போகலாமா. காட்டுக்கு போகிறப்போ போலீஸ் ஒருவேளை பார்த்துருந்தா, அந்த போலீஸ் வந்து உள்ளே வந்து லைட் அடித்து பார்த்துருந்தா, இப்போ நான் வந்தேன்னா நீ எதுக்கு இங்கே வந்து என்னை கேட்டுருவாங்களே, அப்போ நம்ம அங்கே போக வேணாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் நைட்டு இவங்க எவனையும் கண்டுபிடிக்கல, இங்கே தான் இருக்காங்க, எல்லோரும் இங்கே தான் இருக்கானுங்க, இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனே வரலை அப்படின்னு நினச்சி அங்கேருந்து போகலான்னு கிளம்புறவனை கூப்பிட்டு ஒவ்வொரு வேலையை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அன்றைக்கி ஒரு கடை விட்டு இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவசரமாக நான் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தவன் கடைசியாக இப்போ பொண்டாட்ட சாப்பாடு கொடுத்துருவான்னு பருத்தி அனுப்புகிறான். சாப்பாடு கொடுத்துட்டு ஐயா நான் கிளம்புறேங்கன்னு கிளம்புறப்போ இவனுக்கு ஃபோன் வந்துடும். பருத்திக்கு ஃபோன் வந்து இங்கே காட்டுக்குள்ளே ஒரு தலை ஒரு பாடி கிடக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போது கிச்சா சைக்கிளில் போகிறான், பருத்தி ஸ்கூட்டரில் போகிறாரு. இப்போ யார் ஃபஸ்ட்டு போவா? பருத்தி போயிடுவான். அப்போ கிச்சானால் போக முடியல, ரொம்ப லேட்டாக போகிறான். போனவனுக்கு பருத்தி பார்த்துட்டான், பாடியை பார்த்துட்டான், மூஞ்சை பார்த்துட்டான், மூஞ்சி சதஞ்சிருக்கு. பாடியை புதைச்சி எவனோ வெளியே எடுத்திருக்காங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அனலைஸ் தான் வந்துருச்சு. இப்போது கிச்சான் வந்து பருதியும் கருப்பு மட்டும்தான் அங்கே வந்திருக்காங்கங்கிறது கிச்சானுக்கு தெரியும், வேறு யாரும் இல்லை அந்த காட்டுக்குள்ளேங்கிறது தெரியும். அப்போது திரும்ப ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, ஒரு சின்ன கூட்டம் இருக்குது,
எல்லாம் இருக்கிறப்பைய என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கிச்சனுக்கு ஒரு தவிப்பு வந்துட்டே இருக்குது. இப்போது ஒரு டிஎஸ்பி உள்ளே வந்தோன்னா எதுக்கு இங்கே இவ்வளோ கூட்டம் எல்லாத்தையும் அனுப்பி இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னால் எல்லாரையும் அனுப்புகிறப்போ யாரும் இல்லை, பருதியும் இல்லை, பார்த்துக்க வேண்டிய முனிஸ்காந்த் அங்கே இல்லை, இப்போ உத்தமனும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான் கிச்சான்னா அழகாக அந்த தலையை எடுத்துகிட்டு போயிட்டான். இதுதானே இப்படி பாயிண்ட் ஆஃப் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா? பார்க்கலாம். ஆனால் நான் அப்படி தான் எழுதியிருந்தேன். ஓகே, அதை பின்னாடி நான் ரிவீல் பண்ணுவேன். அது எனக்கு தெரியணும் தெரிய வேணான்ற அவசியம் கிடையாது. ஆனால் எல்லா கேரக்டரும் அந்த டைமில் என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் ப்ளே கிடச்சிரும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், தங்கச்சி இருப்பான். இந்த டைமில் இவன் எங்கே இருந்தான், இவன் என்ன செஞ்சான், ஒரு சீனா நகர்த்துறதுக்கு ஒரு கதையை கொண்டு. அப்போ 8 கொலையை பற்றி இவன் சொல்கிறான்னா இவனோட மொதல் கொலை என்னவா இருந்திருக்கும்? அந்த கொலையை நம்ம எப்படி இருந்தாலும் காமிச்சுன்னு ஆகணும். சரி, தலையை காணோன்னு இவன் ஒரு கதை ஆரம்பிச்சிருக்கான்ல. ஆக்சுவலாக 2 கதை. தலையை காணா போட்டு கண்டுபிடிச்சது ஒரு கதை. ஒரு டிஎஸ்பி எனக்கு சொல்லியிருந்தாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பாடி கடந்துச்சான். போய் பார்க்குறப்ப தலையோடு இருந்திருக்கு. திரும்ப அவர் போய் ஒரு டிஎஸ்பிகிட்ட பேசிட்டு திரும்ப வந்து பார்த்தா தலை இல்லை. என்னென்னா நாய் தூக்கிட்டு போய் ஈத்த காட்டுக்குள்ளே போட்டுருச்சு. அதுதான் ஒரிஜினலாக நடந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுதுங்கிறதுக்காக இந்த கிச்சான் தான் இந்த தலையை எடுத்துருந்தா என்ன பண்ணுறது. சரி, 8 கொலையை பண்ண கிச்சான் யார், எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணான், அவனோட நீட் என்ன, அவனுக்கு என்ன தேவை? அப்போனா அவன் வந்து அவன் பொண்ணை நல்லபடியாக வளர்க்கணும். ஏன் நல்லபடியாக வளர்க்கணும்? அவனுக்கு வேலை செய்யலை, அவன் வேலை செய்ய முடியாது. ஏன்னா 100 ரூபாய்க்கு வேலை செய்கிற வேலையை கூட இவனை தலையில் தட்டி 10 ரூபாய் தான் கொடுப்பானுங்க. அப்போ இந்த சமூகத்தில் நல்ல வேலை கிடைக்கல, என்னால் வேலை செஞ்சு என்னால் என் பிள்ளைய நல்லபடியாக வளர்க்க முடியல. என்னைய மாதிரி என் பிள்ளை இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டியை வச்சு நான் என் பொண்டாட்டியை பார்த்தா என் பொண்டாட்டியும் சரியில்லை, அவளும் ஓடி போயிட்டா. அவளை வச்சு நான் ஃப்ராட் வேலை பார்த்தேன், எல்லாமே நான் பண்ணி பார்த்து எதுவுமே கிடைக்கல. என்ன பண்ணுறது, எனக்கு கூந்துச்சு. ஒருத்தனை கூப்பிட்டு போனேன், அவனுக்கு ஒரு பேராசையை ஏற்படுத்தினேன், அவனுக்கு ஒரு புதையல் தேவைப்படுது, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த கதைகள்லாம் சொல்லி அவன் தலையில் அடித்து கொண்டுட்டு அவனோட செயினி இதையும் வாங்கி என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ பருதி எங்கள் கிச்சானை வந்து கிச்சானாவே கொண்டு வரான். பருதியோட கிச்சாங்கிட்ட வந்து உண்மை வாங்கிறதுக்கு பருதிக்கிட்ட இருக்க ட்ரம் கார்டு எது அப்படின்னா அவனோட பொண்ணு. ஸோ இது எல்லாமே நம்மளா டிசைன் பண்ணு தான். எல்லாத்துக்கும் காரணம் தேவைப்பட்டுச்சு. காரணத்தை தேடினா உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அக்கா வந்து ஃபோட்டோ வச்சுச்சு, தம்பியோட ஃபோட்டோவை பையனை மறக்கடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதான் கதை. அந்த கதையை அங்கேருந்து ஆரம்பித்தோம். என்ன சொல்கிறேன், உன் மாமன் வரமாட்டான்டா, செத்துட்டான்டா போடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை ஃபோட்டோவும் மாறுச்சு. அங்கேருந்து கதையை ஆரம்பித்தோம். ஏன் சரி அக்காவுக்கும் அந்த பையனை அந்த பையனுக்கு ஏன் அவ்வளோ முக்கியம்? இந்த அக்கா யார்? இந்த அக்காவுக்கும் தம்பிக்கு என்ன லவ்? அப்படின்னா லவ் இவங்க 2 பேருக்கும். அப்படி நீங்கள் கதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அக்காவுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, 10 வருஷம் கழிச்சு தவறு பெத்த பிள்ளை. நான் 7 வருஷம் கழிச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு பார்க்க பிறந்தேன். எங்கள் அம்மா எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, பஸ்ஸில் வர்றப்போ மெட்ராஸில் ஆரம்பித்தப்போ எங்கள் அப்பா என்னை தூக்கி வச்சுட்டே வரணுமா, நான் உட்காந்துறேன்னா நான் அழுவேனா. ஸோ 7 to 8 hours ஆகும். அப்போது அந்த 7 to 8 hours எங்கள் அப்பா நின்றுக்கிட்டே வந்தாரான். அப்போ அந்த பஸ்ஸில் இருக்கணும், அந்த குழந்தை தூக்கி வெளியே போடுங்கன்னாங்க. ஏன்னா அழுதுகிட்டே இருந்தேனா. ஆனால் எங்கள் அப்பா ஏன் தூக்கி போடல, எங்கள் அம்மாவுக்கு ஏன் கோவம் வரல தெரியுமா? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்காக 7 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க எல்லா பிரச்சனையும். இப்போது இது என் மைண்டுக்குள்ளே வருது. அப்போ அந்த 7 வருஷம் 10 வருஷம் ஆக்குறேன். அவங்க என்ன, எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் மண்சோறு சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் எடுக்கிறேன் எல்லாமே. ஃபேமிலிக்குன்னா ஃபேமிலிக்குள்ளேருந்து நான் எடுத்துக்கிறேன், த்ரில்லர் இருக்குதுன்னா அங்கேருந்து நான் எல்லாம் எடுத்துக்கிறேன். இப்படி தான் கதை டெவலப் ஆகும். எல்லா கேரக்டர்ஸ் எழுதுனீங்கன்னா ஒரு சீனை நகர்த்துறதுக்கான முன்னாடி பின்னாடி எழுத ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே உருவாயிடும். ஒரு ஒரு கொஸ்டின் வரும், ஒரு அப்சைக்கிள்ஸ் வரும், அதோட சொல்யூஷன் வேணும், அதோட கிளைமேக்ஸ் வேணும்ல, அதை நீங்கள் யோசிப்பீங்கள்ல இது எப்படி சால்வ் ஆகும். ஒரு கொலை இருந்துச்சுன்னா இந்த கொலை யார் வந்து பண்ணியிருப்பா, எப்படி வந்து பண்ணியிருப்பா, நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே உருவாயிடும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா, அது எப்படி வரப்போகுது, அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் தான் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல நீங்கள் நான் என்னோட ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப உங்கள் ரியாக்ஷனை வச்சு உங்களை எக்ஸைட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் மைண்டு யோசிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை எக்ஸைட் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று யோசிப்பேன். அப்படி யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு கதை வரும், ஒரு சீன் கிடைக்கும், ஒரு ஷார்ட் கிடைக்கும். அதெல்லாம் தான் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ அண்ணன் வந்து சொன்னாங்க ஆக்சிடென்ட் மேட்டர்லாம் அண்ணன் தான் சொன்னாங்க. ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் சேர்ந்துருவான்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இல்லை ஆக்சிடென்ட் கண்ணு முழிச்சு அவரை பார்த்தோன்னே நானும் சாமிகிட்ட வந்துட்டேன் நம்ம அம்மான்னு அவன் கேட்டான், அது எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது ஒர்க் ஆச்சு. அந்த இடத்துல கண்ணு கலங்கினாங்க. அதுதான்
அதுதான் நம்ம அஸ் அ டேரக்டராக பண்ண வேண்டிய வேலையான்னு நான் பார்க்குறேன். ரைட்டராகவும் அது ரொம்ப முக்கியமான இடம். இப்போ மேஜிக் பண்ணி அந்த மேஜிக் பண்ணோன்னா 2 பேரும் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் கதையில் இருந்தது. ஆனால் எனக்கு என்ன, மேஜிக் பண்ணி சேர்ந்துட்டா படம் முடிஞ்சிடும். அங்கே இன்னும் நிறைய கதை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், அங்கேயும் அவன் பொண்டாட்டி வந்து பிடிக்கட்டும். சரி, பொண்டாட்டி வந்து பிடிச்சா ரொம்ப தப்பானவன் ஆயிடுவாளே, அவள் ஹீரோயின் ஆச்சு, அவள் ரொம்ப தப்பான கேரக்டர். ரேகா ரொம்ப நேர்மையான கேரக்டர் ஆச்சு. ஹீரோயின் நாட் ஒன்லி ஹீரோயின், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நேர்மையான கேரக்டர், அவள் கரெக்டாக பண்ணுவாள். அப்போ அவளுக்கு ஒரு காரணம் வேணும். என்ன வேணும், பாபாஸ்கர் மூலியமாக ஒரு காரணத்தை ஏற்படுத்துகிறோம். இல்லை என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப அழுதுட்டான், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான், அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டாங்க, இப்போயும் ஒன்று சேர்ந்தா இவனால் இருக்க முடியாதுல்லன்னு இவங்ககிட்ட போய் முன்னாடி சீனில் சொல்கிறா. அப்படி சொன்னால் இவன் என்னப்பா, என்னடா என் புருஷன் வந்து உன் பிள்ளைய வந்து பார்க்கணும்னு நினைக்கிறான், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா திரும்ப உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறீ, அப்போ நான் அவனை போய் தடுக்கிறேன் அப்படின்னு ஓடி போய் தடுக்கிறா. தடுக்கிறதுக்கு அவன் நின்று நிதானமா, இல்லைடா இவன் மாமன் இப்படி நினைக்கிறான்டா, நீ இப்படி நினைக்கிற இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் தேவை கிடையாது. அவளுக்கு உடனே தடுக்கணும், அவ்வளோதான். அவள் கோவத்தில் ஒரு இமோஷனலாக என் பிள்ளை மேலே சத்தமாக நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறா. இதெல்லாம் தான் ஸ்க்ரீன் பிளே. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம ஓவரால் ஐடியாவை ஒன்று யோசிச்சிருப்போம். ஒரு கதை இருக்கிறப்போ ஒரு ஐடியா நமக்கு வந்துடும், A to Z அப்படியே நம்ம மைண்டில் இருந்துடும். பட் அது நம்ம கதை எழுதுகிறப்போ ஒரு சீன் பை சீனாக நம்ம எழுதுறப்போ ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் வரும். இல்லை அப்படி வரப்போ என்னன்னா, நம்ம ஒரு அந்த கதை நமக்கு ஓவராலாக நல்லா நமக்கு பிடிச்சிருக்கும். பட் அந்த சீன் பை சீனாக எழுதுகிறப்போ நமக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் குறையுது. அந்த சீன் எடுக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் குறையுது. இல்லை நம்ம அந்த சீனை நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணுறப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எழுதலாம் அப்படின்றது ரொம்ப பிளாக் ஆகிறப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற. 2 நாள் நல்லா தூங்கி இருந்துச்சு, சாப்பிட்டு வெளியிலாம் சுற்றிட்டு அந்த கதையை மறந்துட்டு யாராவது ஒரு ஃப்ரெஷரை கூப்பிட்டு திரும்ப அந்த கதையை சொல்லி பாருங்கள், எக்ஸைட்டிங்காக இருக்கும். ரைட்டர்ஸ் பிளாக் எனக்கு பெரிய பிலீவ்லாம் இல்லை. நம்மளோட சோம்பேறித்தனம் தான் ரைட்டர்ஸ் பிளாக். அது எனக்கு புரியுது. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, அதுக்குள்ளாரே இருக்கிறப்போ அது நமக்கு போர் அடிக்கும். அது போர் அடிக்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறந்துடணும். அதை விட்டு வேறு வேலை செய்யணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு கதை எழுதிட்டே இருப்பேன், ஒரு கதை யோசிச்சுட்டே இருப்பேன், டப்புன்னு வேறு ஒன்று எக்ஸைட்டிங்காக கிடைக்கும், இதை அப்படியே விட்டுட்டு அதை பின்னாடி ஓடிட்டே இருப்பேன். இப்போ விலங்கு அப்படி. நான் ஒரு கேங்ஸ்டர் கதை ரொம்ப வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். அந்த கதை எழுதுகிறப்பெல்லாம், அந்த கதையை யோசிக்கிறப்பெல்லாம், அதுக்கான தேடல் இருக்கிறப்ப என்னென்னா, நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து பேனா வச்சு எழுதுறீங்கன்னா கதை வராது பிரதர். அதெல்லாம் சும்மா முட்டாள்தனம். ஓகேவா? அது தெரில, எனக்கு அது தப்புன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு வரலாம், எனக்கு வரலங்கிறதுக்காக அதை நான் சொல்ல முடியாது. நீங்கள் போங்களேன், போய் பாருங்களேன். நீங்கள் ஒரு ட்ராவல் மீன்ஸ் நீங்கள் வந்து பேகை தூக்கிட்டு ஹிமாச்சல் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வீட்டை விட்டு பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து வலசா வந்து டி நகரை போய்ட்டு வந்தாலே போதும். அவ்வளோ கதை இருக்குது. அவ்வளோ நம்ம சொல்லுவோம்ல, எதை யோசிக்கிறோமோ எது உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கோ அது உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் 100 தடவை நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, அது உங்கள் கண்ணில் படவே படாது. ஏன்னா உங்கள் மைண்டில் அது இருக்கும். அது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக தேடிக்கிட்டே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டில் அது உங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது யோசிச்சிட்டே இருப்பீங்க. அதனால் அது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கேரக்டர்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய சம்பவங்கள். இப்போ ஒன்றில் இன்ட்ரோ பிளாக்ல வந்து எனக்கு இப்படி ஒரு விஷயம் வேணும்னு எனக்கு தோணவே இல்லை. அதாவது என்ன தோணுச்சுன்னா, ஒன்னோட தான் தோணுச்சு, ஹீரோ கிளம்பி அந்த பையனை விட்டுட்டு போகணும். அது அந்த பொண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது, வேற ஒரு சாலிட் ரீசன் வேணும். அது ஆடியன்ஸுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும், அவனுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும், அந்த கேரக்டருக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும், அவன் மறுக்கவே முடியாத ஒரு ரீசனாக இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதை பற்றி நான் பேசிட்டே இருந்தேன். அப்போ என் அசிஸ்டன்ட் சொல்கிறான், என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட இதை காரணத்தெல்லாம் நான் சொல்லலை, உங்கள் மாமாவை பற்றி சொல்கிறான் தான் நான் சொன்னேன். அவன் எனக்கு இன்ட்ரோ பிளாக் கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கே தெரியாது அவன் கொடுத்து தான் இன்ட்ரோ பிளாக்னு. இல்லைண்ணே, எனக்கு வந்து நான் வந்து 7 வருஷமாக, நான் வந்து 15 வருஷமாக எங்கள் மாமா கூட தான் இருந்தேன். ஏன்னா ஜாதகத்தில் வந்து மாமா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது அப்பா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் தாய் மாமா தான் என்னை வளர்த்தாரு. ஓ அப்படியாடா, அப்புறம் என்ன பண்ணேன்? அப்புறம் 15 வயசுக்கு அப்புறம் வந்துட்டேன். இப்போ எங்கள் மாமாவை பிடிக்கிறதுல எங்கள் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன்டானா எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாருண்ணே. அந்த 15 வருஷமாக நான் கூட என்னை பார்க்கறதுக்கு ஸ்கூல்லனா வந்து நிற்பாரான். இப்போ சரக்கப்பட்டாருன்னா அழுவார். என்னடா இப்படி ஒன்று என்னெல்லாம் பண்ண தெரியுமா, என்கிட்ட பிஸ்கெட்டை கூட நீ மூஞ்சை பார்த்து வாங்க மாட்டேன், உனக்காக தான் நான் வந்து நிற்பேன், ஆனால் நீ மதிக்கவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமா மாமான்னு போயிடுவேன் அப்படின்னு எங்கள் மாமாவுக்கும் அப்பாவுக்குமே ஆகாதுண்ணே இப்படின்னு சொன்னான். இதை விட என்ன பெரிய ரீசன் கிடைக்க போகுது? அப்போ இது என் மைண்டை தேடிட்டே இருந்துச்சு. யார்கிட்ட ஒருத்தர் பேச, அவங்ககிட்ட நான் பேசவே இல்லை. ரூமில் பேப்பர் எடுத்து உட்காந்து இன்ட்ரோ பிளாக் வரும்னா எப்போ வரும்? கதை எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற படம் ஓப்பன் பண்ணும், நீங்கள் படிக்கிற புக்கு ஓப்பன் பண்ணும், நீங்கள் பார்க்குற மனிதர்கள் ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு ட்ராவல் ஓப்பன் பண்ணும், ஒரு நாய்க்குட்டி ஓப்பன் பண்ணும், என்ன வேணாலும் பண்ணும். நான் ஒரு படம் பார்த்துருந்தேன். அதில் வந்து யூஎஸில் வந்து டாக்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்தியாவில் அடாப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தேன். நான் தேடுறப்ப இல்லைன்னு வந்தது. நம்ம அறிவு அவ்வளோ இன்டர்நெட் அறிவு இருந்துச்சு.
அப்போ ஏன் இல்லைன்னு ஒரு கதை எழுதுனேன். அப்புறம் தெரிஞ்சது இல்லை இருக்குது வந்துருச்சு, ஆனால் வந்தது யாருக்கும் தெரியல. அப்படி ஒரு கதை எழுதானே எழுதி வச்சுருக்கேன். இப்படி தான் ஒரு கதை உருவாகும். அதை பற்றி படிங்க, அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் எங்கள் கேனைன் யூனிட்னா எனக்கு தெரியும், அந்த டாக்ஸ்னால் தெரியும். இது இன்றைக்கி இல்லை, என்றைக்காவது ஹெல்ப் பண்ணும். நான் பசங்க 2 ஒர்க் பண்ணுறப்போ ஏடிஹெச்டியை பற்றி ரிசர்ச் பண்ணோம். எங்கள் டேரக்டர் வந்து ஏடிஹெச்டியை பற்றி படினார். நான் நிறைய தடவை பீடியாட்ரிஷன்ட்ட போயிருக்கேன். இந்த ஏடிஹெச்டி போஸ்டர் அங்கே ஒட்டியிருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இது வரைக்கும் கவனிச்சதே கிடையாது. ஆனால் இப்போ நான் என் பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் எல்லா கிளினிக்லேயும் ஹாஸ்பிட்டல்லையும் ஏடிஹெச்டியை பற்றி ஏடிடியை பற்றி டீட்டெயிலாக இருக்குது. ஓகேவா? அது நம்ம பார்க்கவே மாட்டோம்ல. நான் அசிஸ்டன்ட் இருக்கிறப்போ என்னை வந்து வடபழனியில் நைட்டு தூங்காமல் என் ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து போயிட்டுருக்கிறப்போ டீ குடிக்கிறதுக்காக வரப்போ 2 மணிக்கு நீ போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு போனாங்க. நீங்கள் நடந்து வரீங்க, ஏறுகடா எல்லாம் வண்டியிலன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்னையை கொண்டு போய் இந்த அந்த விஜயகாந்த் சார் வீடு இருக்குல்ல, அந்த ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷனுக்குள்ளார நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தானுங்க. அப்போ நான் அசிஸ்டன்ட்னு சொல்லவும் நான் உள்ளே போய் பார்க்குறேன்னு, நான் ஜெயில் பார்க்குறேன்னு அப்போ போய் ஸ்டேஷன் பார்த்தோம் தான். நான் அந்த ஸ்டேஷனே எனக்கு விலங்குக்கு ஹெல்ப் ஆச்சு. நான் பசங்க 2ல் ஏடிஹெச்டி பற்றி படித்தது இப்போ மாமனில் ஹெல்ப் ஆயிருக்கு. ஏடிஹெச்டி பற்றி தான் அவன் சண்டையே போடுவான். நான் ஏடிஹெச்டிக்காக டயக்னைஸ் பண்ணலான்னு தான் சொன்னேன், போய் பார்க்கலான்னு தான் சொன்னேன். அதே தான் பைத்தியம்னு நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே எங்கேயாவது எப்போயாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் உங்களை நிறையா படிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா மனிதர்கள்டையும் போய் அவங்களுடைய வாழ்க்கையை படிக்க முடியாது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை படிங்க. அதை தான் புக்காக அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை, அவங்க கற்றுக்கிட்டது, அவங்க நாலேஜ், அது எல்லாத்தையும் தான் புக்காக வந்துடுது. அந்த புக்கை படிக்கிறப்ப அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடுது, அவங்களோட அறிவும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்குது. அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் படிங்க, படம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் விலங்கு கதை சொன்னீங்க, அது ஒரு 10-15 நிமிஷம் தான் சொன்னீங்க. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்திருக்கீங்க. இப்போது என்ன மாதிரி கதை எழுதுகிறவங்க வந்து அது எவ்வளோ தான் காட்சிப்படுத்தினாலும் அது ஒரு 30 நிமிஷம் இல்லைனா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே அது முடிஞ்சிருது. அப்போ அங்கே வந்து காட்சிகளை வந்து நிரப்புறது எப்படி? ஏன்னா இப்போது நீங்கள் வெப் சீரிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 8 எபிசோடு, அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஒன்றொன்றுத்துக்கும் இங்கே ஆரம்பிக்கணும், இங்கே முடிக்கும்போது ஒரு கிளிஃப் ஹேங்கிங் மொமெண்ட் வச்சு முடிக்கணும்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இங்கே திரைப்படம்னு எடுத்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஆகுது அது வரணும். அப்போது நாம் எடுக்கிற கதை வந்து அந்த காட்சிகளை வச்சு எப்படி நிரப்புறது? இந்த காட்சி பொருந்தும், இந்த காட்சி பொருந்தாதுன்னு வேற ஒன்று இருக்குது. அப்போது நம்ம சப்போஸ் தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று உள்ளே போட்டாலும் இது கதைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ரிவ்யூவில் எழுதிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வரீங்க? காட்சியை வந்து நிரப்பவே முடியாது பிரதர். அது ரொம்ப இது ஆக்சுவலாக அது வந்து ஒரு கதையை நேர்மையாக சொல்லி முடிக்கிறதுக்கு பண்ணுறது தான் ஸ்க்ரீன் பிளே. அதுக்கு 10 சீன் போதும்னா 10 சீன் போதும். அதுக்கு 20 சீன் வேணும்னா 20 சீன் வேணும். உங்களுக்கே அந்த கதைக்குள்ளது தெரியும், இது கன்வின்சிங்காக இருக்குது இல்லைங்கிறது. அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டுரேஷனுக்காகவோ 2 மணி நேரம் படம் வேணுங்கிறதுக்காக ஒரு கதையை அப்போ அந்த கதையை பண்ண முடியாது. அதுதான் உண்மை. சும்மா ஒரு காமெடி சீனோ சும்மா வந்து ஒரு இதுவோ நீங்கள் இப்போ வச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்கும். நான் ஒரு ஃபைட்டு வைக்கணும்னா கூட அந்த ஃபைட்டில் இவனுக்கு என்ன பாதிப்பு, இந்த குழந்தை மூலியமாக அந்த ஃபைட்டு வேணும், இந்த ஃபைட் வைக்கிறதுனால என்ன ஆக போகுது, என் மாமா வந்து ஒரு சாகசக்காரனாக அவன் மனசுக்குள்ளே இருக்கணும், மாமா ஒரு ஹீரோவாக நினைக்கணும், அதுக்காக தான் நான் அந்த ஃபைட்டே வைக்கிறேன். சும்மா ஃபைட்டுக்காகவும் வைக்க முடியாது. அது இம்பேக்ட் ஏற்படுத்தலை. எல்லா அக்கா பையனுக்கும் அவங்க மாமா சாகசக்காரனாக இருப்பான், அப்பா சாகசக்காரனாக தானே இருப்பான். இதுதானே உண்மை. அப்போது சின்ன பையன் வயசு என்ன, அப்பா அடிப்பா, இப்போ பண்ணுப்பா, அவனை பறக்க இதானே சொல்லுவோம். ஏன்னா சினிமாவில் தானே பார்க்குறோம். ஸோ அப்படி தான் அந்த ஃபைட்டை நம்ம வைக்கிறோம். ஸோ எவ்ரி சீன் வந்து உங்கள் கதைக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த சீனை வைக்க முடியும். நீங்கள் ஹெல்ப் பண்ணாத சீனை வைக்க முடியாது. ஒரு கதை கண்டிப்பாக 100 சீன் கேட்கும், 60 சீன் கேட்கும். கேட்காமல் இருக்கவே இருக்காது. ஒன்று நீங்கள் தப்பான ரூட்டில் சீன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த கதையை விட்டு விலகி. நீங்கள் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீன்லாம் கிடையவே கிடையாது, அந்த சீனே கிடையாது. இப்போ கதை டைரெக்டாக கதையை சொல்லு, அந்த கதை சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அந்த கேரக்டர் சொல்லு, இப்படி வந்துருச்சு. அவ்வளோ ஸ்பீடாகிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் 100 சீன் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், இது வைக்க முடியாமல். அவ்வளோ சீன் தேவை ஆக்சுவலாக. அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கதையை வந்து எவ்வளோ டீப்பாக சொல்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அக்கா வந்து ஃபோட்டோ வைக்குதுன்னா நீங்கள் அக்கா தம்பி பாசத்தை சொல்லாமல் ஃபோட்டோ வச்சிங்கன்னா அந்த அக்கா மேலே இன்னும் கோவம் வரும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக கோவம் வருது, இன்னும் கோவம். ஆனால் அக்காவும் தம்பி இப்படின்னு ஃபோன் சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டுன்னு சொன்னால் நான் சாப்பிட்டேன், இது ஒரு சூற கிரிஞ்சுன்னு எனக்கு தெரியும்.
எனக்கு தெரியாதா இது வந்து நான் பார்த்து கமெண்ட் அடிக்க முடியும்னா என்னடா நீங்கள் என்ன இருக்கும்ல. ஆனால் நமக்கு ஒன்று தோணும், இல்லை அது ஒர்க் ஆகும், இல்லை அது அப்படி தான். ஆமாம், இன்னமும் இருக்காங்க, இன்னமும் இருக்குது. இப்போ எங்கள் அம்மா நான் சாப்பிட்டோன்னு சாப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்டு, என் அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் இருக்கான், 3 வேளையும் ஃபோன் வரும். அப்பா காலையில் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்பார். மதியானம் சாப்பிட்டியாப்பான்னு கேட்பார். நைட்டு சாப்பிட்டே. நான் சொன்னேன், எருமை மாடு உனக்கு, நீ தானே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன்னா உங்கள் அப்பாவை ஃபோன், அதுதானே லவ். அவன் ஃபோன் எடுக்கலாம், எனக்கு ஃபோன் அடிப்பார். அப்பா அவன் எங்கப்பா அப்படிம்பாரு. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா அப்படிம்பாரு. இதில் நீங்கள் இது எப்படி கிரிஞ்சுன்னு சொல்லுவீங்க? ஸோ அப்போது நான் உன்னை பிலீவ் பண்ணுறேன்ல, இதெல்லாம் அதுதான் உங்களை அறியாமலே சப்கான்ஷியஸாக நீங்கள் அந்த பிலீவ் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தம்பிக்கும் அக்காவுக்கும் பெரிய பயங்கரமான லவ்னா எதுவுமே இல்லை. தம்பி தான் ஃபீல் பண்ணுவோம் அக்கா குழந்தைலன்னு. கரெக்டாக அங்கங்கே தான் வைப்போம். ஆனால் அங்கங்கே நான் கிரிஞ்சாக வச்ச விஷயந்தான் உங்களை வந்து அவங்க பயங்கரமாக டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு உங்கள் அக்காவை இமேஜினேட் பண்ணிக்குவீங்க. உங்களோட ரிலேஷன் எதாவது இமேஜினேட் பண்ணுவீங்க. ஏன்னா யதார்த்தமாக நடக்கிறத வச்சா தான் நீங்கள் உங்களை ரிலேட் பண்ணிக்குவீங்க. ஸோ அப்படி தான் அதை பண்ணணும். நிறைய சீன்ஸ் தேவை ஆக்சுவலாக ஒரு கதையை சொல்கிறதுக்கு. இல்லை நீங்கள் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. ஹாரர் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து லைக் இது யோசிக்கும் போது எழுதும்போது தான் என்ன நினைப்பு வருதுன்னா, லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ ஹாரர் ஸ்கிரிப்டோ இல்லை ஹாரர் கண்டென்ட்ஸோ இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. லைக் அது வந்து ஹியூமனைஸ் பண்ணிடுறாங்களோ, இல்லை அது எப்படி ஒரு ஹாரர் ஸ்கிரிப்டை அப்ரோச் பண்ணணும், லைக் என்ன தேவைப்படுது இங்கே வந்து வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா த்ரில்லரில் கூட அவ்வளோ கோரமான விஷயத்துலலாம் நம்ம காமிச்சிடுறோம். பட் ஹாரரில் வரும்போது அது ஏன் வரமாட்டேங்குது? சப்போஸ் இங்கே லைக் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மூட் அண்ட் ஹாரர் இருக்கோ ஸ்கிரிப்டா? இல்லை அதுதான் பிரதர். இப்போது நீங்கள் வந்து எந்த கதையுமே நீங்கள் ஆடியன்ஸ் ரெடியாக இருக்காங்க பிரதர். நீங்கள் என்ன கொடுத்தாலும் பார்க்க ரெடியாக இருக்காங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் ஹாரர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பர் ஹாரர் பண்ணுங்கள். அது ஆடியன்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எடுத்து காமிச்சானே தெரியும் ஒர்க் ஆகுதா ஆகலையா. ஸோ இந்த ஜானருக்கான ஃபீவர் வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோங்கிறதுனா அது நடக்கவே நடக்காது. ப்ராப்பராக ஒரு ஹாரர் கதை எழுதுங்களேன். நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச 2 OTTயில் ப்ராப்பர் ஹாரர் கதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்பராக ஒரு ஹாரர் இல்லை, எல்லாமே ஹாரருக்குள்ளே வந்து ஒரு காமெடி பண்ணிடுறாங்க, ஒரு ட்ராமா பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையுமே ப்ராப்பரான ஒரு ஹாரர் வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருமே கேட்கலன்னு நினச்சிருக்கீங்க, கேட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அந்த ப்ராப்பர் ஹாரர் கதையை வச்சுட்டு ஒரு 10 பேர்ட்ட அந்த கதையை சொல்லி ஒரு 10 கம்பெனிங்க அப்ரோச் பண்ணி ஒரு 10 OTT கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தானே தெரியும் உங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறது. நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் ஹாரர் யாருமே விரும்புறதில்ல, ஏன் இப்போ இவங்க இப்படி நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு இந்த நம்ம கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி அனலைஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஜானர், இப்போ என்ன ஓடும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. உங்களுக்கு எது எக்ஸைட் பண்ணுதுன்னு யோசிங்க. இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி ஹாரர் சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபேமிலி ட்ராமா ஓடுது. இப்போ டூரிசம் ஹிட்டு, குடும்பசன் ஹிட்டு, மாமன் ஹிட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ராமா எழுத ஆரம்பித்து அந்த கதை எப்போ முடித்து அதை நீங்கள் எப்போ அப்ரோச் பண்ணி எப்போ எடுத்து நீங்கள் அடுத்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப வேறு சேனலில் இருக்கும், என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஆரம்பிக்கிறப்போ ஃபேமிலி படமே வரல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஃபேமிலி படமே வரலையே, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ஃபேமிலி படம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு தேவைப்படுது ஃபேமிலி படம். என்னோட கற்பனை என்னோட இதுக்கு தேவைப்படுது. ஒரு ஃபேமிலி படம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. தோன்றப்போ நான் எழுதுனேன். குடும்பஸ்தன் டேரக்டர் அப்படி தான் எழுதிட்டு இருக்கா, அப்படி டூரிசம் டேரக்டர் அப்படி தான் எழுதிருக்கு. எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. எல்லா படமும் ஒன்றா வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி ஒரு கதை எழுதுங்க. அது ஹாரர்னா ஹாரராக எழுதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஹாரர் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது கதையாக படமாக வரதுக்கு அடுத்த வருஷம் ஆகும். உங்களை மாதிரியே 100 பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் தான் நினைக்கிறோம், நம்ம மட்டும் தான் யோசிக்கணும், அப்படிலாம் கிடையாது. நான் 100 பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்பர் ஹாரர் எழுதுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எழுதி வச்சுருக்காரு. அதோட அப்ரோச்சில் தான் இருக்கும் நடக்குது. இப்போது இன்னொன்று, நம்ம ஒரு கதை எழுதி முடிச்சுன்னா அதை படமாக்கிடணும், உடனே ஆயிடணுன்றது வந்து அது ஃபேண்டசியில் இல்லை. ஒரு மளிகை கடை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த மளிகை கடைக்கு வர வைக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பார்க்கணும், விளம்பரப்படுத்தணும். கஸ்டமர் கொஞ்சம் கொஞ்சமாக வருவான். நம்மள்ட்ட இருக்கிற பொருள் குவாலிட்டியாக இருந்து அவன் அதை புரிஞ்சு பிடிச்சி அவன் பயங்கரமாக நம்ம மளிகை கடையை கொண்டாடி நம்ம 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். இங்கே ஒரே படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னா நீங்கள் வேற ஆகிடுவீங்க. அப்போது எவ்வளோ பெரிய காசு தராங்க.
எவ்வளோ பெரிய பேர் கோடி கோடியாக வச்சுருக்கவங்களுக்கு இந்த புகழ் இருக்குமா? இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்களா? நீங்கள் பேசுகிறது எவ்வளோ பேர் கேட்டு உட்காந்துருப்பாங்களா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய காசும் மிகப்பெரிய புகழும் கிடைக்கிறது இந்த சினிமா. அதுக்கு நீங்கள் எவ்வளோ உழைக்கணும்? 10 வருஷமாக ஒருத்தன் உழைக்கிறத வந்து ரொம்ப ஸ்பீடாக அதை விட அதிகமாக உழைக்கணும்ல, அதிகமாக வாய்ப்பு தேடணும்ல, அதிகமாக உழைக்கணும்ல, அதிகமான உங்களோட இது இருக்குல்ல, அந்த பொறுப்பு இருக்கணும்ல, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக அனலைஸ் பண்ணி நம்ம அந்த கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இப்போ ஆடியன்ஸுக்கு இதான் பிடிக்குது அதான் பிடிக்குதுன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. உனக்கு என்ன பிடிக்குது? நீ தான் ஆடியன்ஸ். நமக்கு என்ன பிடிக்குது? நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா என்ன பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க, என்ன படத்துக்கு போடுங்கிறாங்க, அவங்க என்ன நிறைய ரசிக்கிறாங்க, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன படத்துக்கு போடுங்கிறாங்க. 2 படம் வருது, ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படத்தில் ஃபஸ்ட்டு எந்த படம் போடுறோன்னு நம்மளே டிசைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அவன் என்ன நினைக்கிறான், இவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ண அவசியமே கிடையாது. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுது தம்பி, ப்ராப்பராக அந்த கதையை போய் அப்ரோச் பண்ணது நடக்கும். அதை நம்ப, இந்த சினிமா நம்ப, அதை பிலீவ் பண்ணி அதை ஒரு இடத்துக்கு கொண்டு போய். இப்போ நீங்கள் இந்த மாமன் படத்தில் வந்து ராஜ்கிரண் சாரோட கேரக்டர் வந்து சேம் வந்து அவங்களோட சூரி சாரோட ஒரு பிரிவினையை வந்து நல்வழியில் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக வச்ச மாதிரி இருந்தது. அந்த கேரக்டர் அப்படி இருந்தது சார். அந்த லவ் டுடேல கூட யோகி பாபு சாரோடது இருக்கும். ஸோ அந்த இது நல்லா சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்காக வைக்கப்பட்டதா சார்? இல்லை ஒரு மாரல் ஆஃப் த ஒரு லைஃப் இருக்கணும்ல ஒரு கதைக்குள்ளார. ஏன்னா அந்த மாதிரியான கதை, ஆனால் எந்த கதை தான் டிசைட் பண்ணும். இந்த கதை இப்படி தான் சொல்லணும், எளிமையாக சொல்லணும், அப்படி தானே புரியும். நான் படித்த நியூஸ் பேப்பரில் படித்த நியூஸ் தான் அது. ஒரு மனைவி இறந்தோன்னே 2 நாளில் கணவன் இறந்துட்டாருன்றது ஒரு நியூஸ். நான் படிச்சா நல்லா இருக்கலாம் அந்த லவ், இப்படி தானே புருஷன் முன்னாடியே இருக்கணும், இப்படி தானே சொல்லுவாங்க. அதை படித்தா இப்படி தான் புருஷன் முன்னாடி. அப்போ புருஷன் முன்னாடி படம் எடுக்கிறப்போ அதை ஒரு சப்ளையராக வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஒரு வயசான அவங்களுடைய லவ் இருக்குது, காமம் தாண்டி ஒரு காதல் இருக்குல்ல, அந்த காதல் இன்னும் ரசிக்கும்படியாக இருக்குன்னு நம்பினேன். அது விலங்கு சீரியஸ் பார்த்தேன். எல்லா கேரக்டருமே பக்காவாக இருந்துச்சு. எஸ்பெஷலி விமலன் அந்த